பிலிப் சிவா. எனக்கு ஆண்டவர் எனக்கு வந்து ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அப்படின்னார். இந்த வருஷத்துல கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை தான் எனக்கு தந்தார். பழைய வீடு ஒன்று விற்கிறத ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தோம். இது எப்படி விற்கும் எப்படி ஆகும்னு தெரியலன்னு நான் சாட்சி சொல்கிறேன்ப்பா அந்த வீடு வைக்கும்படியாக அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அண்ணங்கிட்டையும் நான் ஜெபம் பண்ணேன். இதெல்லாம் போ மகளே, தன்னார ஆண்டவர் இந்த காரியத்தை வாக்கிய செய்வார் போட அப்படின்னாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 நாள்லவே அந்த வீடு விற்கும்படியாக நாங்கள் எதிர்பார்த்த விட ஒரு அமௌண்ட் பெரிய கிடைக்கும்படியாக கர்த்தர் அதுலேயும் கிருபை செய்தார். ஜனவரி மாதத்துலேயே அது கர்த்தர் அந்த நன்மையான அந்த காரியத்தை முடியும்படி செய்தார். இன்னொரு வீடு ஒன்று வாங்கணுமா, அதை விற்றுட்டு நாங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணியிருந்தோம். ஜனவரி மாதத்தில் அண்ணன் ப்ரேயர் பண்ணும்போது, மகளே இந்த காரியம் வந்து உனக்கு அற்புதமாக முடியும் அப்படின்னாரு. நீ நினச்சே பார்க்க மாட்டே அப்படின்னாரு. கர்த்தர் வந்து ஒரு புது வீட்டை வாங்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் மாமியார் 15 வருஷமாக பிசாசு இப்படினால கட்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. வீடு கட்டியும் கட்ட முடியாமல், கடன் பிரச்சனை அதிகமாகி, சாப்பாடு கூட இல்லாமல், காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். சம்பாதிக்கிறாங்க 3 பேரும், ஹஸ்பண்டு, மாமியார் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு காசு கூட வீட்டில் நிற்காது. மொத்தமாக இப்படி தான் போதும், கடனுக்கு போயிடும். ஆனால் வீட்லேயும் சாப்பிட்ட பாடம் எதுவுமே இருக்காது. ஆனால் போன மாதம் இங்கே ஆறுதல் தேடி ஒரு நாள் வந்திருந்தபோது அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி பிசாசு கட்டு ரொம்ப போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் 3 நாள் குடும்ப ஜெபம் ஆரம்பித்தோம். அதால் அந்த பிசாசால் உள்ளே இருக்க முடியல போல் ரொம்ப அலைக்கொழிச்சிட்டு இன்னும் சண்டை அதிகமாக, பிரச்சனை அதிகமாக, அந்த மாதிரி ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்னால் முடியல. என்னாலையும் ப்ரேயர் பண்ண குழந்தைய வச்சுன்னு என்னாலும் பண்ண முடியல. அங்கிள் சொன்னார், நீங்கள் அங்கே உக்கியம்பேட்டுக்கு வாங்க, ஜபவீரர் வந்து உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே போயிருந்த போது அவங்க எங்களுக்கோசம் பாரத்தோட கண்ணீரோட ஜெபம் பண்ணி அதுலேருந்து பூர்ண சுகத்தை கொடுத்துரு. ஆனால் எத்தனை வாட்டியோ ப்ரேயர் பண்ணியிருக்கோம், அங்கங்கே சர்ச்சுக்கு போயிருக்கோம். பட் ஆனால் ஃபுல்லாக வந்து சுகமான நாங்கள் நம்பவே இல்லை திருப்பி அதே மாதிரி தான் இருக்கும். விசுவாசம் ஆச்சாலும் திருப்பி அதே மாதிரி வருது. இப்பயும் நம்பவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம், ஏசப்பா நாங்கள் சாட்சி சொல்ல போகிறோம், நாங்கள் சொல்கிற சாட்சி உயிர் உள்ள சாட்சியாக இருக்கணும் என்று நாங்கள் சாட்சி அங்கே உயர்மேட்டில் எழுதி வச்சுட்டு வந்தோம். இது வரைக்கும் எந்த அந்த பிசாசு போராட்டிலேருந்து எதுலேருந்து ஒரு வேலை செய்ய முடியாது. அவங்களால எதுவுமே ஒரு வேலையை எடுத்து செய்ய முடியாது. ஒரு சோத்திரம் சொன்னாலும் கை கால் நரம்பெல்லாம் அப்படியே இசுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கர்த்தர் இது வரைக்கும் எங்களை நடத்தி அந்த பெரிதான கிருபைக்கும் நன்றி. அந்த பிசாசு கட்டிலேருந்து விடுதலை தந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறீர், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர் என்று தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை எண்ணாகமம் 17:5 வாசிப்போம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள், இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன், அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். ஊழியத்தில் மோசேக்கு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. மோசேக்கு அடுத்தபடியே அவனுடைய சகோதரனாகிய ஆரோனுக்கு அந்த ஆசாரிய ஊழியத்தினுடைய மெயின் பொறுப்பை கொடுக்குறாங்க. மோசேயுடைய சகோதரியாகிய மிரியாமுக்கு அந்த மினிஸ்ட்ரியில் உள்ள அந்த கொயர் பொறுப்பு அவளிடத்தில் கொடுக்கப்படுகிறது. மோசேயுடைய குடும்பம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். 12 கோத்திரங்கள் இருக்கிறது. அதில் ஆசாரிய கோத்திரத்திலே தான், இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரத்திலே மோசே பிறக்கிறான். மோசேயுடைய முழு குடும்பமும் அந்த அழைப்பில் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். ஆண்டவர் கூப்பிடுறார். அவராக தான் மோசே தன்னுடைய மாமன் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாளிலே ஆண்டவரே அவரை நேரடியாக சீனாய் மலையடிவாரத்திலே ஆண்டவர் சந்திக்கிறார். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எரிகிற முச்சடியிலே அவனுக்கு காட்சி கொடுத்து அவனை கூப்பிட்டு தன்னுடைய 80வது வயதில் ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் அவனிடத்தில் கொடுத்து, நீ எகிப்துக்கு போய் என் ஜனங்களை அங்கிருந்து விடுதலை ஆக்கிட்டு வான்னு கூப்பிட்றார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவனை பெயர் சொல்லி அழைச்சிட்டார் ஊழியத்துக்கு. இப்போ அவன் அந்த ஊழியத்தை எடுத்துக்கிட்டு போகிறான். அப்போ அந்த ஊரில் போய் எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை
அவன் மீட்டுட்டு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு வரும் பொழுது அந்த பெரிய ஊழிய பொறுப்பு அவனிடத்தில் இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சகோதரனாகிய ஆரோனிடத்தில் நீ ஆசாரிய பணியெல்லாம் நீ கவனிச்சுக்கப்பான்னு பொறுப்பை கொடுக்குறார். தன்னுடைய சகோதரியாகிய மிரியாமிட்ட கோயர் குரூப் எல்லாம் நீ பார்த்துக்கோ பொறுப்பெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ மற்ற 11 கோத்திரத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளால பயங்கர பொறாமையும் எரிச்சலும் முறுமுறுப்பும் வந்துட்டு, என்ன நீங்கள் எல்லாரும் உங்கள் ஆளுங்களுக்கு எல்லாம் பொறுப்பையும் கொடுத்துட்டு எங்களுக்கு தரல அப்படின்னு முறுமுறுக்கும் பொழுது மோசே ஆண்டவரிடத்தில் போய் கேட்குறேன், ஆண்டவரே இவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, நான் என்ன பண்ணணும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் தான் இந்த பொறுப்பை ஆரோனிடத்தில் கொடுத்துருக்கிறேன்னு எல்லாம் தெரிந்து கொள்ள நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன்ப்பா. நீ 12 கோத்திரத்தில் உள்ள கோத்திர பிதாக்களினுடைய அந்த மூப்பர்களை கூப்பிட்டு ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒரு கோல் ஒன்று கொண்டு வர சொல்லு. அந்த 12 பேரும் அப்படின்னா ஒன்று ஆரோனுடைய கோல், மீதி 11 கோத்திரத்தில் உள்ள 11 பேரும் 11 கோல்னா தெரியல, மேய்ப்பர்கள் கையில் வைத்திருக்கிற கொம்பு. அது இரும்பு ராடு இல்லை, மரத்திலிருந்து முறிக்கப்பட்ட ஒரு கொப்பு, அதை சீவி அதை காய போட்டு கையில் வச்சுருப்பாங்க. உயிரற்ற செத்துப்போன ஒரு கொம்பு. அதில் 12 பேர்கிட்ட 12 கொன்ற சொல்லினார். 12 கோத்திரத்தில் உள்ளவங்களும் கொண்டு வந்தாங்க. முந்தின நாள் அதை சாட்சி பீடத்தில் அந்த பலிபீடத்தில் வைக்கிறான் மோசே. அவங்களுடைய கோத்திரத்தினுடைய பேரை போட்டு அதில் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க, 11 கோல் வச்சபடியே இருக்குது, ஒரே ஒரு கோல் மாத்திரம் இரவோடு இரவாக பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது. எண்ணாகமம் 17:8 சொல்லுகிறது, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்திருந்தது. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று ஆண்டவர் மோசே இடத்துல சொல்றார். இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வரப்போகுதுப்பா, தெரிந்து கொள்ளப்பட்டவன் யாருன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளப்படாதவருடைய 11 கோல்கள் நேற்று நைட் என்ன வச்சாங்களோ அதே மாதிரி ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்குன்னு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை ஒரு வரத்தை வைத்திருந்தால் அவன் எது வச்சாலும் அது துளிர்க்கும். செத்துப்போன உலர்ந்த எலும்பை போன்ற ஒரு கொம்பை வச்சான், இரவோடு இரவாக யாரும் தண்ணி பாய்க்கல, அதை நடல்ல, அதுக்கு எரு போடலை, ஒன்றும் இல்லை. ஆனால் இரவோடு இரவாக அது பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்திருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பட்டியலிலே வந்திருக்கிறபடியினாலே இன்னைக்கு பிறகு நீ எது செய்தாலும் உனக்கு வாய்க்கும். வாட் எவர் யூ டூ இட் வில் ப்ராஸ்பர். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். காரணம், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு ஆண்டவரும் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய அபிஷேகமும் இருக்கிறது. நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். ஆண்டவர் சொன்னார், செய்தார். அடுத்த நாள் காலையில் ப்ரூவ் பண்ணார். ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் நல்லா வளர்ந்து வரும் பொழுது முறுமுறுப்புகள் கண்டிப்பாக இருக்கும். தலைமை ஸ்தானத்தை எடுக்கும் பொழுது முறுமுறுப்புகள் வரும், எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும். அதை பார்த்து நீங்கள் திரும்பி ஓடிடவே கூடாது. நிறைய பேர் ஐயோ இவ்வளோ பெரிய பொறுப்பை எடுத்தோன்னா இவ்வளோ பிரச்சனைன்னு தெரிஞ்சால் எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் முன்னாடி இருந்த மாதிரி போகிறேன்னு சொல்லி பின்மாற்றத்தில் யாரும் போகக்கூடாது. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவரிடத்தில் ஆண்டவர் பெரிய பொறுப்புகளை கொடுப்பா. அந்த பொறுப்புகள் மத்தியிலே பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி அணுகினான் மோசே என்பதுதான் முக்கியம். எப்படி அணுகினான்? ஆண்டவர் சொல்கிறேன், ஆண்டவரே இப்படி முறுமுறுக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது? ஒருத்தர் 2 பேர் அல்ல, 11 கோத்திரங்கள், நாங்கள் ஒரு கோத்திரம். 11 கோத்திரத்தில் உள்ள லட்சக்கணக்கான ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொன்னார், அதை நானே ப்ரூவ் பண்ணி அவங்களுடைய வாயெல்லாம் அடக்கி போடுறேன்னாரு. இன்னைக்கு யார் யார் உங்களுக்கு விரோதமாக பேசுனாங்களோ அவங்களுடைய வாயை எல்லாம் அடைக்க உன்னுடைய சைடில் இருக்கிற நியாயத்தை ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுவார். ஏன்னா நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள், தெரிந்து கொள்ளப்பட்டவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கை கண்டிப்பாக துளிர்த்தே ஆகணும். நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒருத்தங்க வளர்ந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது என்ன, யாரை கொள்ளையடிச்சு இப்படி பெரிய ஆள் ஆகுறானோ அவன் கஷ்டப்பட்டு ஆண்டவரை ஆசீர்வதித்து அவன் 100 மடங்கு அறுவடையை வாங்கிட்டு மட்டன்னு வருவான். ஊரில் இருக்கிறவனுக்கு கண்ணெல்லாம் என்ன பேசுன்னு தெரியுமா? யாரையோ ஏமாற்றி அடித்து மாற்றிட்டு வந்துட்டான்.
நீங்கள் யாரையும் போட்டு தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவர் போட்டுக்கிட்டே இருக்கார், கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனோட இருந்தால் பஞ்ச காலத்தில் கூட 100 மடங்கு அவன் அறுக்க முடியும். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் சான்ஸே இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவரை நம்பி விதைச்சான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சதுனால அந்த பஞ்ச காலத்தில் 100 மடங்கு. ராஜாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ராஜா வந்து கேட்குறான், நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே, உன் ஆண்டவர் உன் கூட இருக்கிறாராமே. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாக இருந்தால் அவர் எப்படி உன்னை தனியாக விட்டுட்டு போவார்? அவர் உன் கூட இருப்பார் கண்டிப்பாக, உன்னுடைய ஒவ்வொரு செய்கையிலே, பேச்சிலே, நடக்கையிலே. ஆனால் ஆண்டவரை மட்டும் நீங்கள் தொலைக்காமல் கரெக்டாக பார்த்துக்கணும். ஆண்டவர் உங்களை விட்டு விலகாதபடி அவரை காத்து கொள்ளுகிறது, தக்க வைத்து கொள்ளுகிறது உங்கள் கையில் இருக்கிறது. சவுலிடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளை தேடி போனால் ஆண்டவர் வெளியே போயிட்டாரு. சிம்சோனோடு ஆண்டவர் இருந்தார். வேசியின் மடியில் விழுந்தான், ஆண்டவர் போயிட்டாரு. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்களை விட்டு கொடுக்காதது வரைக்கும் ஆண்டவர் உங்க கூடவே இருப்பார். வேதம் சொல்லுகிறது, நீ போகிற இடத்திலெல்லாம் முன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் உனக்கு அனுகூலமாக்கி தருவேன். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக மாறும். ஒரு பிரைட்ஃபுல் ஃபியூச்சரை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமேன். அவருடைய வாழ்க்கை ஒரு நாள் யாரும் நினைச்சு அதை முறிக்க முடியாது. அவருடைய வாழ்க்கை துளிர்த்து கொண்டே இருக்கும். இரவோடு இரவாக ஒரே நைட்டில் மாற்றம் வரும். நேற்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு எதிர்மறையாக எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் காலையில் எழும்பி பார்க்கும்போது ஒன் ஃபைன் மார்னிங் சேஞ்சஸ் வில் கம். நைட் இருந்த நீ பார்த்ததுக்கு அடுத்த நாள் காலையில் பார்க்கறதுக்கு சம்பந்தமே இருக்காது. அப்படித்தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆண்டவர் செயல்பட்டார். இரவோடு இரவாக பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது. முதலாவது, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிர்க்கும். இன்னைக்கு வரைக்கும் நடக்காத சுப காரியங்கள், திருமண காரியங்கள் இன்னைக்கு பிறகு சிறப்பாக ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நேற்றைக்கு வரைக்கும் திறக்காத கற்பங்கள் இன்றைக்கு திறக்க போகிறது. அது எத்தனை வருஷமான மலட்டுத்தனமாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷ அவமானமாக இருந்தாலும் சரி, இரவோடு இரவாக பூப்புத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்த ஆண்டவர் இரவோடு இரவாக உன் கற்பத்துள்ளே ஒரு குழந்தையை வைப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. துளிர்க்கிற வாழ்க்கை. இரண்டாவது, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னென்ன ப்ராமிஸ் கொடுக்கிறாரோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். சங்கீதம் 105, 42, 43, 45 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள். தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். எங்கிருந்து புறப்பட பண்ணினார்? எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட பண்ணினார். எகிப்து தேசத்திலே எகிப்தியர்களோடு சேர்ந்துதான் இஸ்ரவேல் ஜனங்களும் பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எகிப்து தேசத்தில் இருந்த அத்தனை பேரையும் ஆண்டவர் கானானுக்கு புறப்பட பண்ணவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மட்டும் லிஸ்டா எடுத்து செலக்ட் பண்ணி அத்தனை லட்சம் பேரை மட்டும், தம்முடைய ஜனத்தை, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை, தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணினாராம். அப்போ அந்த கும்பலில் தான் அவங்களும் இருந்தாங்க. இவங்களை தனியாக பிரிச்செடுத்து அவங்கள மட்டும் கம்பீர சத்தத்தோட கானான் தேசத்திற்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார். ஏன்னா ஏற்கனவே அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், ஆபிரகாமுக்கு உன் சந்ததியை மறுபடியும் நான் கானான் தேசத்திலே கொண்டு வந்து அதன் பலனை அவர்கள் புசிப்பார்கள் என்று சொல்லியிருந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஷார்ட்டாக சொன்னா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே கூட வாக்குத்தத்தம் வந்திருக்கலாம். அந்த ஏற்ற நாளுக்காக நீ காத்திருந்திருக்கலாம். என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொன்ன ஆண்டவர் வேளை வந்த உடனடியாக அவராக இறங்கி கிரியைகளை செய்ய ஆரம்பித்து, கானா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் நடந்தது போல
தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாகிய உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். உன்னை நான் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபில் வைப்பேன், உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன், உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும், உனக்கு நல்ல பிள்ளை செல்வத்தை நான் தருவேன். இதெல்லாம் வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். உனக்கு நம்பர் 1 உன் ஃபீல்டில் கொண்டு வருவான், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை இந்த தேசத்துக்கு நான் ஒரு விசா எடுத்து உன்னை இந்த தேசத்தில் குடியிருக்க பண்ணுவேன், உன்னை அமெரிக்காவுக்கு விசா கொடுப்பேன், உனக்கு கனடாவுக்கு விசா கொடுப்பேன், நீ அயல் தேசத்தில் போய் செட்டில் ஆவ, உன் குடும்பத்தோடு நீ அங்கே போய் செட்டில் ஆவ. நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கலாம். ஆனால் அதன் பிறகு இன்னும் அது நடக்கலை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் அதனதன் காலம் என்று ஒன்றை வைத்திருக்கிறார். அதற்கு நேர்த்தியான நேரம் என்று ஆண்டவர் பைபிளில் எழுதியிருக்கிறார். குறித்த காலம் என்று வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த குறித்த காலத்திற்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற. அந்த வெயிட் பண்ணின கானான் ஜனங்களுக்கு குறித்த நேரம் வந்த பொழுது மோசை அலர்ட் பண்ணார், ரெடி பண்ணார், கூட்டு வந்தார், அற்புதங்களை செய்தார். எவ்வளோ டக்கர் அடித்து பார்த்தான் பார்வோனும் அவனுடைய ஜனங்களை டக்கர் அடித்து பார்த்தாங்க, ஒன்றுமே முடியலை. அற்புத அடையாளங்களை சொல்லி ஆண்டவர் பிளான் பண்ணி ஆண்டவர் குறிச்சனால 1 2 3 ஒன்று ஆண்டவர் கடந்து போக உதவி செய்தார். ஆமேன். போகும் பொழுது செங்கடல் இருந்தது, பிளந்து வழிவிட்டது. யோர்தான் இறந்தது, பிளந்து வழிவிட்டது. எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தது, யுத்தங்கள் நடந்தது. ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். எரிகோ இடிந்து விழுந்தது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தார். உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேசத்திலே, ஆயத்தம் பண்ணி இருக்கிற குடும்பத்திலே, ஆயத்தம் பண்ணி இருக்கிற வேலையிலே உன்னை கொண்டு போய் சேர்க்கவும், வழியிலே ஏற்பாடுகளை செய்யவும் இதோ உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன். அவன் போய் எல்லாத்தையும் சரி செய்வான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்கள் வேதம் சொல்லுகிறது. அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். வாக்குத்தத்தம் யோசித்து பாருங்க. அவன் வயசு ஆகிற நேரத்தில் எல்லாம் அவன் ஹோப் இழந்திருக்கலாம். 100 வயசாச்சு, இதுக்கு மேலே எங்கே குழந்தை பிறக்க போகுது. சாராள் நினைச்சிருப்பா, நமக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடுகள் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எங்கே குழந்தை பிறக்க போகுது, வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் தலையிட்டால் சயின்ஸுக்கெல்லாம் அப்பாற்பட்டதை ஆண்டவர் செய்வார். இந்த சயின்ஸ் எதற்குள்ளே இருக்கிறது, யாருக்குள்ளே இருக்கிறது? ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது. சயின்ஸை எல்லாம் பொய்யாக்குகிற வல்லமை ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்கு. அண்ணா, அந்த சயின்ஸையே உண்டு பண்ணினவர் ஆண்டவர். எனவேதான் சாராள் தன்னுடைய கற்பத்திலே பலனில்லை, வாய்ப்பில்லை என்று நம்பியும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி அருமையான பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைன்னு எப்போ உன்னை பார்த்து சொன்னாரு? உனக்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல் இதோ வந்து விட்டது. ஹல்லேலூயா. 3வது, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். யோவான் 15:16 எடுத்து வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ தெரிந்து கொண்ட நீங்கள் பிதாவிடத்தில் எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் அடுத்த ஆசீர்வாதம். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், எனவே நீங்கள் என் பிதாவிடத்திலே கேட்கிறதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்பது தான் அடுத்த வார்த்தை. இப்போ நிறைய பேர் நிறைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் லிஸ்ட்டை அடுக்கி வச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்களை எழுதுனா எத்தனை பேப்பரில் எழுதி தீராது, அவ்வளோ கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் பல வருஷங்களாக நீங்கள் எழுதி வைத்திருந்த விண்ணப்பங்கள், 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு விண்ணப்பத்தை வச்சுருக்கிறீங்க, 10 வருஷத்துக்கு முன்னால், 10 செகண்டுக்கு முன்னால் கூட விண்ணப்பம் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் நீ சுமந்து வந்திருக்கிற ஜெப விண்ணப்பம் எதுவாயிருந்தாலும் அதை நிறைவேற்றுவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமென். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை,
நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய செய்தியை தலைப்பே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதுதான் செய்தி தலைப்பு. ஆண்டவர் சொன்ன நான் உன்னை தெரிஞ்செடுத்திருக்கிறபடினாலே நீங்கள் என் நாமத்தினாலே எதை பிதாவினிடத்தில் கேட்கிறீர்களோ அது கொடுக்கப்படும். அப்போ இன்னைக்கு உன்னுடைய இருதயத்தின் விருப்பம் என்ன, இருதயத்தின் ஏக்கம் என்ன, இருதயத்தினுடைய வாஞ்சை என்ன? ஒருவேளை ஏதோ ஒரு வியாதி உங்களை பற்றி பிடிச்சிருக்கலாம். அந்த வியாதியில் நான் மரிச்சு போயிடுவனோன்னு ஒரு பயம் இருக்கலாம். இந்த வியாதியின் நிமித்தம் கூட நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். காரணம், நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான
இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299479999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.